கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். விவரங்கள் ராமகிருஷ்ணன். அதாவது கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கின்ற விஜயிடம் தொடர்ந்து 4 மணி நேரமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிபிஐ சம்மன் ஏற்றுக்கொண்ட விஜய் இன்று காலை தனி விமானத்தில் தலைநகர் டெல்லி வந்தார். டெல்லி வந்த விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு காலை 11:20 மணிக்கு வந்தடைந்தார். சரியாக 11:45 மணிக்கு சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் விசாரணையை தொடங்கினார்கள். சுனில்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் குழுதான் விஜயிடம் விசாரணையை தொடங்கியது. விசாரணையின் துவக்கத்துல செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று கரூரில் விஜய் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் விவரங்களை விஜயிடம் கேட்டறிந்தார்கள். எத்தனை பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி போலீசார் வழங்கினார்கள், ஆனால் எத்தனை பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள், போலீசார் அனுமதி அளித்ததை விடவும் ஏன் அதிகமாக தொண்டர்கள் கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டீர்கள், கூட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று போலீசார் குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார்கள். இது குறித்து தங்களது பதில் என்ன, எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது, 3 மணி முதல் 10 மணி வரை தான் போலீசார் அனுமதி வழங்கிய நிலையில் ஏன் காலையில் இருந்தே தொண்டர்கள் வர வேண்டும் என்று உங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடம் கட்டளையிட்டிருந்தார்கள், நீங்கள் காலதாமதமாக பொதுக்கூட்ட இடத்திற்கு வர உண்மையான காரணம் என்ன, காலதாமதமாக வந்ததால் அங்கு அனுமதித்தது விடவும் ஏராளமான தொண்டர்கள் வந்துள்ளது உங்களுக்கு தெரிவிக்கப்படுத்தப்பட்டதா, போலீஸ் தரப்பில் அளவுக்கு அதிகமாக தொண்டர்கள் வந்துள்ளதால் நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று போலீசார் எச்சரித்தும் ஏன் அந்த கூட்ட இடத்திற்கு சென்றீர்கள், நீங்கள் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போதே ஏராளமானவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள், அந்த காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள், அங்கிருந்து இந்த சம்பவம் நடந்த இந்த 41 பேர் பலியாகிய சம்பவம் நடந்திருக்கிறது, அப்போது அங்கு இருக்காமல் நீங்கள் அவசரமாக அங்கிருந்து புறப்படுவதற்கு என்ன காரணம், ஏன் அங்கேயே இருக்கவில்லை என்று அடுக்கடுக்கான பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் சிபிஐ அதிகாரிகள். விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று விசாரணை முடியுமா என்று கேட்டால் இந்த விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் தேவையான தங்களது கேள்விகளுக்கு தேவையான பதில்களை விஜயிடம் கேட்டு அறிந்திருந்தால் இன்று இந்த விசாரணை என்பது முடிவடையும், அல்லது மேலும் பல்வேறு கேள்விகளுக்கு விஜயிடம் இருந்து கருத்துக்களை கேட்க வேண்டும், அவரது பதில்களை சாட்சியங்களை கேட்க வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகள் விரும்பினால் நாளையும் அவரை விசாரணைக்காக அழைப்பார்கள். அப்படி அழைத்தால் அவர் டெல்லியிலேயே தங்கியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் இந்த விசாரணை முடிவில் தான் தெரியும் விஜய் நாளை விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா என்று. இது ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே கடந்த டிசம்பர் 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் விஜய் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்திய போது கரூர் மாவட்ட ஆட்சியர், அதே போன்று எஸ்பி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளும் அந்த விசாரணையின் போது வந்திருந்தார்கள். இன்றைய தினம் விசாரணையின் போது திருச்சி மண்டல முன்னாள் ஐஜி ஆஜராகியிருந்தார். கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக பணியாற்றிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் விசாரணைக்காக இன்று ஆஜராகியிருந்தார். அதே போன்று திருச்சி மண்டல ஐஜியாக கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பரில் பணியாற்றிய நிர்மல்குமார் ஜோஷியும் இன்றைய தினம் இந்த விசாரணையின் போது ஆஜராகியிருக்கிறார். ஏனென்றால் கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நிர்மல்குமார் ஜோஷி நேரில் சென்று விசாரணை நடத்தி இருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த 2 பேரையுமே இன்றைய தினம் விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்பட்டு ஆஜராயிருக்கிறார்கள். அவர்களிடமும் இந்த விசாரணை என்பது சிபிஐ அதிகாரிகள் தனியாக விசாரித்து வருகிறார்கள். இரு தரப்பினரிடமே இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 3 நாட்கள் நடைபெற்ற விசாரணையின் போது கேட்கப்பட்ட இரு தரப்பினரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் விஜய் மற்றும் அந்த ஏடிஜிபி உள்ளிட்ட ஐஜி உள்ளிட்டவர்களிடம் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம் ராமகிருஷ்ணன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.